டாக்டர் ராஜு சிவசாமி சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர். உலக நல தினம், வேர்ல்டு ஹெல்த் டே, இதை முன்னிட்டு இந்த வருஷம் ஹெல்த்தி லைஃப் அண்ட் ஃபியூச்சர் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர். அதாவது உனக்கு நலமான எதிர்காலத்துக்கு உருவாக்கணும்னா நம்ம கருவில் இருக்க குழந்தைய காப்பாற்றணும், அம்மாவை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வளர்ச்சி இது நாளையும் கருத்துல எடுத்துட்டு ஆன்டினேட்டல் ஸ்கிரீனிங், நியூபார்ன் ஸ்கிரீனிங், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, ப்ரீ ஸ்கூல் போற குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, இவங்க எல்லாருக்கும் growth பிளானிங், growth சார்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் டென்டல் ஸ்கிரீனிங் பண்றோம். நியூட்ரிஷன், சரியான உணவு பற்றாக்குறை இருக்கா செக் பண்ண போறாங்க. இது போக குழந்தைகளுக்கு இந்த செஸ்ட் வால் டிஃபார்மிட்டி இப்பெல்லாம் இப்ப எங்கள்கிட்ட ஒரு கார்டியாக் சர்ஜன் இதுக்காகவே ட்ரைனிங் போயிருக்காங்க. அந்த செஸ்ட் வால் டிஃபார்மிட்டியை இயர்லி வயசுல ஒரு 5 வயசு 10 வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியத்தை பண்ணோம்னா அந்த குழந்தைகளுக்கு ஃபியூச்சர்ல ஹார்ட்டோ லங்ஸ் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். இது மாதிரி நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் பண்ணோம்னா நிறைய குழந்தைகளை நம்ம காப்பாற்ற முடியும். ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம நாட்டுக்கு கொடுக்க முடியும், அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். இதை எய்ம்ல கொண்டு இந்த ஒரு வருஷம் பூரா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போறதா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 10,000 குழந்தைகளை எல்லா ஸ்கூல்லையும் அச்சீவ் பண்ணுவோங்கிற நம்பிக்கையோட இந்த இனாகிரேட் பண்ண வந்த டாக்டர் கலாநிதி வீராசாமி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.